காதல் வானிலே காதல் வானிலே பாண்டிய குல பேரரசி, உலகத்தின் முதல் பெண்ணரசி, மதுரையை ஆளும் மங்கையர்க்கு அரசி, மக்கள் உள்ளமெல்லாம் கொலுவிருக்கும் மனோன்மணி, எம்பெருமாட்டி, திருவாலவாய் உடைய அங்கையர்கண்ணி தடாதகை நாச்சியார் பராக் பராக் பராக். ஏம்மா குமரிகளா, நல்ல சாமிகிட்ட வேண்டிக்கங்க. நம்ம எல்லாரும் இப்போ மீனாட்சி திருக்கல்யாணத்தில் இருக்கோம். அதனால எல்லாரும் சொக்கநாதர் போலயே எங்களுக்கும் வரப்போற வருங்கால கணவர் அவர் போலயே இருக்கணும், நல்லா வேண்டிக்கோங்க. சீக்கிரமாகவும் எல்லாத்துக்கும் கல்யாணம் கை கூடணும்னு வேண்டிக்கோங்க. பாட்டுக்கு வேற வேலையே இல்லை, எப்பயா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்? போய் சாமி கிட்ட போய் நல்லா படிச்சு பட்டம் வாங்கணும்னு வேண்டிக்க சொல்லுமா. கல்யாணம் பண்ணணுமா? கல்யாணம் பாட்டி யாருக்கு தெரியும்? இந்த திருவிழா கூட்டத்திலேயே உங்க வருங்கால புருஷன்களை பார்க்கணும்னு வேண்டிக்கோங்கடி. பாட்டி இன்னைக்கு பாட்டிக்கு பொங்கல் வச்சிட வேண்டியதாண்டி. நல்லா வேண்டிக்கிட்டீங்களா? சரி சரி வாங்க, கூட்டம் வரும்ல, நம்ம வெளியில போயிடலாம். ஆமாண்டி, கூட்டம் அதிகமா இருக்கு. கூட்டம் இங்க பக்கத்துல வரும், நம்ம வெளியில போயிடலாம். ஆமா ஆமா வாங்க போயிடலாம். எப்பா எவ்வளோ கூட்டம்! நல்ல வேலை கூட்டத்துக்கு முன்னாடி நம்ம வெளியில வந்துட்டோம். இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எவ்வளோ கூட்டம்! இப்போ தான் நீங்கள் வருஷம் வந்து கும்பிட்டு இருக்கீங்களா? இப்படி தான் கும்பிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நீ வந்ததே இல்லையா? டிவியில் பார்க்குறதோட சரிதான். ஐயோ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா நேரில் பார்க்கும்போது. சரிடி, நான் போய் அம்மா அங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு அம்மா கூட்டிகிட்டு வரேன், சரியா? நீங்கள் வேற எங்கே போனால் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஆமாம், நம்மளாம் இங்கே வந்துட்டோம், அவங்களாம் எங்களுடைய அம்மா அவங்களாம் காணும். நான் சொல்லிட்டு தாண்டி வந்தேன் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அவங்க இங்கே சாமி பார்த்துட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் நேரம் கழிச்சா வருவாங்க, நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். சரிடி, நான் போய் அம்மா பார்த்துட்டு வரேன். பார்த்து பத்திரமா போ. நீ மட்டும் ஏடி தனியாக போகிறேன், நான் வேணா கூட வரட்டா? ஆமாம், கூட்டம் அதிகமாக இருக்குது, 2 பேரும் சேர்ந்து போங்க. சரிடி. வருஷம் இந்த நாள் எப்போ வரும்னு காத்துட்ருப்போம்ல. இன்னைக்கு நல்ல மனசுக்கு திருப்தியாக சாமியும் கும்பிட்டாச்சு, சாமியும் பார்த்தாச்சு. நானும் காலேருந்து கேட்கணும்னு நினச்சேன். ஏன் உண்மையே இருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. எனக்கு தெரியாத உன்னை பற்றி. என்னடி என்னாச்சு? அது என்னடி வந்து போய் நீ இழுக்கிற? அப்போ ஏதோ ப்ராப்ளம் தானா? என்னாச்சு? நேற்று அப்பா எனக்கு ஒரு புது கொலுசு வாங்கி கொடுத்தார்ல. ஆமாம் சொல்லிட்டு இருந்தல, என்கிட்ட நீ காமிக்கவே இல்லை பார்த்தியா? எங்கே காமி பார்க்கலாம். என்னடி அமைதியாகவே நிற்கிற? காமி. அங்கே தானே சிக்கலா? ஏன்? அது நேற்று அப்பா காலையில் சாமிக்கு வரும்போது கொலுசை கொடுத்தாங்களா, அப்பயே பெரியத்தை போடுன்னு சொன்னாங்களா. நான் கொலுசை போட்டுட்டு அப்பா கூட கோயிலுக்கு போனேன்ல. ஆமாம், கோயிலுக்குலாம் போனேன். அதுக்கு இதுக்கு இப்போ என்ன சம்மந்தம்? ஈரடி, அவசரப்படாமல் நான் சொல்கிறத கேள்வி. அப்போ என் கொலுசு எங்கே தொலைஞ்சு போச்சுடி. என்னது கொலுசு தொலைச்சிட்டியா? கத்தாதடி, யாராவது கேட்டா அவ்வளோதான். அடிப்பாவே, நிஜமா என் கொலுசு தொலைச்சிட்டியா? இதில் போய் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆமாம், நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் பார்த்தேன், ஒரு கால் கொலுசு காணும்டி. ஐயோ, அதான் எனக்கு இப்போ மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்பா எனக்கு கிஃப்ட் பண்ணது, இதை நான் தொலைச்சிட்டேன்னு
அப்பாக்கோ அத்தைங்களுக்கோ தெரிஞ்சா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, விடு. வேணும்னு தொலைச்சேன், தெரியாம தானே விழுந்துருச்சு. என்னடி எப்படி சொல்கிறேன்? உனக்கு தெரியும்ல அப்பா ஒரு வருஷம் கொடுக்குற கிஃப்ட்டையும் நான் பத்திரமா எப்படி பார்த்துக்கிறேன்ட்டு. இப்போ அதான் எனக்கு தெரியுதுடி, வேணும்னு நான் தொலைச்சேன். எனக்கு நேற்றுலேருந்து மனசே சரியில்லைடி. இப்போ என்ன, உனக்கு அந்த கொலுசு வேணுமா? ஏன், உனக்கு தெரியுமா? இது என்ன பெரிய விஷயமா? விடு, நாளைக்கே தேடி கண்டுபிடிச்சிடலாம். என்ன, காரில் போய் கோயிலில் இறங்கியிருப்பேன், கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் காரில் ஏறி வீட்டுக்கு வந்திருப்பேன், அவ்வளோதானே. பைத்தியமா? இல்லை நீ பைத்தியமான்னு கேட்குறேன். எப்படி கொலுசு ஒருத்தவங்க பார்த்தாலும் விட்டுட்டு போயிடுவாங்களா? இனி யார் எடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ? ஓய் கொலுசா, என்ன நீ தடி வாங்கினியா இல்லை திட்டு வாங்கினியா வீட்டில் கொலுசை மிஸ் பண்ணதுக்கு? புது கொலுசா இருக்க மாதிரி இருக்கு. ஓ, பர்த்டே கிஃப்ட் வந்ததா? போட்டனுக்கு மிஸ் பண்ணியாச்சா? பயங்கரமாக நல்லா இருப்ப போல, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கே. இவனா பூச்சு. என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? ஐயோ, ஒரு வேளை கண்டுபிடிச்சிருப்பானோ? அது அது வந்து சும்மா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்டா. வேடிக்கை பார்த்து தானே இருந்தேன், அதுக்கே வாய் இப்படி டைப் அடிக்குது. அது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அது க்ரௌடாக இருக்குல்ல ஒரு மாதிரி, அதான் நம்பிட்டேனே. நேற்றுலேருந்தே சரியில்லையே, எதையும் என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு. ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, உன்கிட்ட நான் என்னத்தை மறைக்க போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லா மறைக்க முடியாது தெரியும்ல, சீக்கிரமே மாட்டுவேன். அப்போ ஒன்று வச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். எங்கடா அவளைங்க? நீலா என் கூட தானே வந்தா? இந்த வராளுங்க பாரு, 2 பேரும் ஆடியோ செஞ்சு. ஹலோ, இது ஒன்றும் பிளே கிரவுண்ட் இல்லை ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு, கோயில். ஐயோ, இவனு எனக்கு தெரியாம போச்சு. அப்படிங்களா? ஓய், என்ன நக்கலா? உடனே வந்துடுவே, உங்க அண்ணன் ஒன்றும் சொல்லக்கூடாதே. ஆரம்பிச்சிட்டேன்டா. என்ன கேத்து, புது இடம்லாம் பிடிச்சிருக்கா? கோயிலுக்கே வரமாட்டேன்னா ஒரே ஸ்மைலி ஃபேஸா இருக்கு. Wow, wow, wow. All are colorful. All are full perfect Davanis. நிலா சூப்பர் சார். இது ஒன்றும் பாரிஸோ ஹைதராபாத்தோ கிடையாது, மதுரைடா. இங்கெல்லாம் பேச்சுக்கே இடமில்ல, தெரியும்ல. ஏய், நானும் மதுரைக்காரன்டா. என்ன கொஞ்சம் நாள் ஊரை விட்டு போயிருக்கேன், அவ்வளோதான். எது கொஞ்சம் நாளா? சரி சரி, இங்கே பாரு, உன் இழுத்த கசையெல்லாம் இங்கே வச்சுக்காத, என்ன புரியுதா? அப்புறம் ஸ்ட்ரைட்டா பேச்சுக்கே இடமில்ல, வீச்சு மட்டும்தான். அதையும் பார்க்கலாம்டா. இங்கே பாரு, இங்கே வந்ததுக்கப்புறமா இந்த பட்டர்ஃப்ளை அதெல்லாம் என்னை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. பின்னாடி இளையராஜா பீஜே போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் யார் அவன் கண்டுபிடிக்கிறேன். எது? என்னடா ஃப்ரீஸ் மோடுக்கு போயிட்ட? டேய் ரூபா, அங்கே 2 பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்க எங்க? எங்க அண்ணா வேலையை ஆரம்பிச்சிட்டாண்டி. தைரியத்தை பத்தியா என்கிட்டே கேட்குறத? ரூபா, உன்கிட்ட தான் கேட்குறேன். எங்க, நான் கவனிக்கவே இல்லையே. நீ கவனிச்சாலும் கவனத்துல தான் சொல்லுவேன், உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். டேய் கொஞ்சம் வழி விடுறீங்களா? ஏய்யா ஷோ, மறுபடியும் சவுண்ட் கேட்குது. இந்த பக்கம் 2 பொண்ணுங்க போனானுங்க, அந்த பக்கம் போன பொண்ணுங்க ஃபேஸ் நான் பார்க்கலையே. 2 நாள் என் கூடயே ட்ராவல் பண்ணுறேன், உன்னை பார்க்கவே முடியல. என்னது கண்ணா முடிச்சாட்டோ? இங்கே பாரு, கூடிய சீக்கிரத்துலேயே என் கண்ணில் பட்டுற, என்னால் முடியலடி. இவன் இப்படி இருக்கிறத பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனை போய் இழுத்து விடுவான் போலையே. கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. இருந்தாலும் நம்மள தானே கேள்வி கேட்பாங்க, பெருமை கிட்ட என்ன பதில் சொல்கிறது? சரி, இப்போ போய் முதல்ல மீனாட்சியை பார்ப்போம், அப்புறமா வந்து
மற்றதெல்லாம் பார்க்கலாம். நிலா, பாட்டியும் பெரியம்மா அம்மாலாம் எங்க? அவங்களும் சாமி கூட போயிட்டாங்க. அப்போ நம்ம போக வேண்டியதா? சார் என்ன ஒரே ஃப்ரீஸ் மூட் ஆயிட்டாரு? மௌன விரதமா? இருக்கட்டும், அதுதான் உங்களுக்கு நல்லது. எனக்கா? ஆமாம், இன்னைக்கு தான் நடக்குது. பண்ணுற தப்பெல்லாம் அவங்களது, மாற்றிடுறதுன்னு நீங்கள் தானே. அது என்னமோ கரெக்டு தான். ஆனால் இனிமேலாம் அப்படிலாம் இருக்க மாட்டேன். தப்பு பண்ணால் கண்டிப்பாக பெருமக்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். சரி வாங்க போகலாம். அப்போ கொலுசை தொலைச்சிட்டேன், வீட்டில் சொல்ல மாட்டேங்கிற. ஒரு நாள் மறைக்கலாம், 2 நாள் மறைக்கலாம், அப்புறம் அவங்களும் பார்த்து கேட்டால் என்ன சொல்வேன்? அதுதாண்டி பயமாக இருக்கு. சரி, இப்போது திருவிழாவை என்ஜாய் பண்ணலாம். வீட்டில் போய்ட்டு அதை பற்றி யோசிக்கலாம் என்ன? சரிடி, குட். அப்புறம் மேடம் என்ன பிளானிங்கில் இருக்கீங்க? பிளானிங்லாம் ஒன்றும் இல்லை, இந்த தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். என்னது? எப்படியும் மாமா அர்ச்சனை பண்ண குங்குமத்தை உங்கள் அண்ணன் கிட்ட தானே கொடுத்து அனுப்புவார். அந்த குங்குமம் என் கைக்கு வந்ததுன்னா உங்கள் அண்ணன் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். ஓ, உனக்கு டவுட் வேறு இருக்கா? எனக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கெல்லாம் ப்ரூஃப் பண்ணணும்ல. அடிக்கடி சொல்லிட்டு இருக்கல வேற எவ்வளோ வந்து குத்திட்டு போகிறான்னு. அதெல்லாம் இல்லை, எனக்கு மட்டும்தானே சொல்கிறதுக்கு தான். அப்போது சாமிக்கிட்ட ஒரு அப்ளிகேஷனை போட்டுட்டு வந்திருக்கேன், அந்த குங்குமம் உன் கைக்கு தான் கிடைக்கணும்னு. அப்படி தானே? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. அப்போது அப்பா கொடுத்து விட குங்குமத்தை அண்ணன் ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அப்போது உனக்கு தான் அண்ணன், அப்படி தானே? இல்லைனாலும் எனக்கு தான். இந்த நேரம் பார்த்து மீனாட்சிக்கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அவங்க வேற கல்யாணம் பிஸியில் இருக்காங்க, உன்னையும் கவனிக்க போகிறாங்க. அதெல்லாம் கவனிப்பாங்க. பார்க்கலாம். ஐயோ, என்னடி இவ்வளோ கூட்டமாக இருக்கு? இதில் எப்படி நம்ம அந்த பக்கம் போகிறது? அங்கே தான் அண்ணன் நிற்கிறேன்னு சொல்லிச்சு. ஏண்டி, உங்கள் அண்ணன் இந்த பக்கம் வர மாட்டாங்களா? நம்ம தான் அந்த பக்கம் போகணுமா? ஃபோன் பண்ணி தானே பேசுறியா? ஐயோ வேணாம்ப்பா, நான் பேசுகிறது கரெக்டாக இருந்தாலும் நான் வாய் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு எனக்கு தேவையா? வா, எப்படியாவது போயிடலாம். மேடம் மறந்துடாதீங்க, அண்ணன் கொண்டு வந்திருக்கிறது குங்குமம். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய கூட்டத்தையும் தாண்டணும்னு சொல்கிறேன். இல்லைன்னா உங்கள் அண்ணனை இங்கே வர வச்சிட மாட்டேன். அதானே பார்த்தேன், நல்லவனை மாட்டியோன்னு நினச்சேன். என்னடி, உனக்கும் உங்கள் அண்ணனுக்கு ஒன்று அக்கலா? ஆமாம், எங்கள் அண்ணன் சொன்ன மாட்டேங்க, நீ பொம்பளை ரவுடி. ஏய், பத்தியா தைரியமாக இருந்தால் ரவுடியா உங்களுக்கு? இப்படியே பேசிட்டு வந்து வச்சுக்கோ, கண்டிப்பாக குங்குமம் வேறு பக்கம் மாறிடும். அது எனக்கு என்னமோ டவுட்டாக தானே இருக்குது. எவ்வளோ க்ரௌடையும் தாண்டி அங்கே அண்ணன் கிட்ட போய் வாங்குவோம்ல. போச்சு போ மவளை, உன்னை கொன்னுடுவேன். சரி வா, நானும் உனக்காக மீனாட்சி கிட்ட வேண்டிக்கிறேன். இங்கேயே இவ்வளோ கூட்டமாக இருக்கு, கல்யாணம் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? எல்லாரும் வீட்டை பார்த்து போக வேண்டியதானே? ஏன் நீ போகாமல் இங்கே இருக்க? அது வந்து வாயிருக்குன்னு எதுனாலும் பேசிகிட்டு இருக்காத. இங்கே சாமிக்கு சத்திய மானெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கி போடுவாங்க. அது யார் கழுத்துல விடுதோ அவங்களாம் லக்கி பர்சனா, சாமி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணியிருக்குன்னு அர்த்தமா. அப்படியா? ஆமாம், அப்படிதான் இப்போ ஒரு பாட்டி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஐயர் வந்து அந்த சாமி மாலெல்லாம் தூக்கி போடுவாங்க, யார் மேலே விழுகுதோ அவங்களாம் லக்கி பர்சனா. ஓஹோ, சீக்கிரம் போடி, பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே வருது. அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான். கொஞ்சம் தள்ளி சீக்கிரம் நட. பார்த்து வா. அம்மா, பார்த்து. கவி என்ன? அண்ணா, என்னை சாய்த்தாளே, உயிர்த்தேத்தாளே, இனி வாழ்வேனோ இனிதாக, தடுமாறாமல் தரைமோதாமல், இனிமேல் வேணோ முழுதாக, இதழோரத்தில் நடிப்பூத்தாளே, என் பாவங்கள் தீர்த்தேன். அண்ணன் எப்படிங்க? ஐயோ, இவன் சீனியர் ஆச்சே, போச்சு. ஐம் ஸோ சாரி. இல்லை சீனியர், நான் தான் மாலை வந்து மேலே விழுந்ததா, அந்த பேலன்ஸ் தாங்க முடியாமல் உங்கள் மேலே விழுந்து மாலை சிக்கி அப்படியே. சாரி. மீனாட்சி, உன் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டியா? கவி